வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கடந்த வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் எப்போல்லாம் கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வச்சாலும் கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். இப்போ நம்ம பார்க்குறது புதிய கான்ட்ராக்ட். பழைய கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆகிற காரணத்தினால நம்ம இப்போ புதிய கான்ட்ராக்ட்டுக்கு முன்னாடியே மூவ் ஆகிறோம். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ரெட் கலர் கேண்டில் ஸ்டிக் தான் போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் 5980 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம அனாலிசிஸுக்கு எப்போவுமே இந்த கேப் ஸ்பைக்கில் ஓப்பன் ஆகிறத நம்ம ப்ரைஸ் ஓப்பனிங்னு எடுத்துக்கிறது கிடையாது. கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற எல்டிபியை தான் ப்ரைஸ் ஓப்பனிங்னு எடுத்துக்கிறோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6020 அப்படின்னு நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இந்த ஆரஞ்சு கலர் பாக்ஸுக்குள்ளே போய் ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்திருக்கு. 5960 மார்க்கெட்டுக்கு ஓரளவு சப்போர்ட்டாக இருந்து 5987 ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். சரி, இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கான்ட்ராக்டுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை ஓரளவு பார்க்கலாம். நீங்கள் இந்த 5960 பார்த்தீங்கன்னா பல முறை, அதாவது மே 1ஆம் தேதி இந்த இடத்துல தொட்ட உடனே மார்க்கெட் மேலே பவுன்ஸ் ஆகிருக்கு. மே 5ஆம் தேதி மற்றும் மே 12ஆம் தேதி போன்ற பல இடத்துல தெளிவாக இந்த 5960 அப்படின்றது இந்த கான்ட்ராக்டுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்றதையும் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 5960 சப்போர்ட்டாக இருந்தாலும் நடுவில் இருக்கிற முக்கியமான சப்போர்ட்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இந்த ஆரஞ்சு கலர் பாக்ஸ் இருக்குது அப்படின்றதும் ரொம்ப தெளிவாக இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட்டை வச்சு பார்க்குறப்ப 5960 இல்லை அதுக்கு கீழேயோ ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிற காரணத்தினால இந்த 5960 இல்லை ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாலோ இந்த 6020 கீழே தொடர்ந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஸ்டே ஆகி நின்றுட்டு இருந்தாலோ கீழே வந்து 5906 மற்றும் 5866 போன்ற இடத்த தொடுறதுக்கு வாய்ப்புண்டு. அப்படி நடக்காமல் இது செல்லிங்க்கு சாதகமாக இருக்கிற வாய்ப்பு. அப்படி நடக்காமல் இந்த 6020க்கு மேலே போயிட்டு, ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 6020க்கு மேலே போகிறப்பவே நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூலும் இதுக்கு சாதகமாக பை சிக்னல் கொடுக்கறதுக்கு ஏற்கனவே தயாராக இருக்க காரணத்தினால இதுக்கு மேலே போகிறப்ப மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்புண்டு. அதனால் என்னென்னா, கொஞ்சம் கவனமாக இந்த இடத்த பார்த்து ட்ரேட் பண்ணாலே போதும். இந்த கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகிற சமயத்திலேயே ரொம்ப தெளிவாக இருக்குது என்ன நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற விஷயம். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து ட்ரேட் பண்ணாலே இந்த புதிய கான்ட்ராக்டில் அற்புதமான லாபம் வர்றதுக்கான வாய்ப்போடு தான் இந்த கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆக போகுது அப்படின்றதுலையும் சந்தேகம் கிடையாது. சரி, ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம். எப்பவும் போல் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் நமக்கு உதவியாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். எங்கள் வீடியோ அனாலிசிஸை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.